காஞ்சிபுரத்தில் கார்த்திகை தீபத்திற்காக அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருக்காலிமேடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பல மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரத்தில் கார்த்திகை தீபத்திற்காக அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருக்காலிமேடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பல மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். கார்த்திகை தீப திருவிழா வரும் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவை ஒட்டி வீடு, கடை, அலுவலகம், தொழிற்கூடம், கோயில் உள்ளிட்ட இடங்களில் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இவ்விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் திருக்காலிமேட்டில் 10க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்க பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்த மண்பாண்டம் தயாரிக்கும் மூத்த கலைஞர் சிவலிங்கம் கூறுகையில், கடந்த 50 ஆண்டுகளாக மண்பாண்ட தொழில் செய்து வருவதாகவும், கார்த்திகை தீபத்தை ஒட்டி அகல் விளக்கு தயாரிப்பு பணியை 2 நாட்களுக்கு முன்பு துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். திருக்கால்மேட்டு கிராமத்துல மண்பாண்ட தொழிலாளர் நாங்க ஒரு 10 குடும்பம் இருக்கோம். அதே தொழில் சிறப்பா இருக்குது. அந்த அகல் பண்றோம். இந்த வாட்டி அகல் வெளியெல்லாம் கொடுத்தோம். வெளியே கொடுக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு பண்றதுக்கு ஆள் இல்லாம பற்றாக்குறையா போச்சு. இப்ப நாங்க செய்கிற அகல் இந்த லோக்கல்ல கொடுக்குறது எங்களுக்கு சரியா இருக்குது. ஒரு 1000 அகல் நாங்க ஒரு 1500 அகல் ஒரு நாளைக்கு தயார் பண்றோம். அந்த 1500 அகல 1200 ரூபாய் விற்பனைக்கு கொடுக்குறோம். நாங்களா விற்பனை பண்ணும்போது 2 ரூபா ஒரு அகல் விற்பனை பண்றோம். அந்த அகல் விற்பனைக்கு இருக்கிற அளவுக்கு எங்ககிட்ட இந்த வாட்டி சரக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை இந்த மழைக்கால நிவாரணம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.